ராமாயணம் 2 காவியங்கள். இந்த ராமாயணத்திலே தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் ராமர் பூஜை செய்திருக்கிறார், இதுக்குதான் இதிகாச புராணங்களில் மிகவும் தெளிவாக சொன்னாங்க. இந்த பாவங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தசரத மகாராஜா இறக்கின்ற பொழுது ராமபிரான் அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் வனவாசத்தில் இருக்கிறார். இந்த ராமன் 12 ஆண்டு காலம் வனத்திலே இருந்தார். அந்த 12 ஆண்டு காலமும் குருவனுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மத்துல குரு வரும்பொழுதுதான் ராமர் வனவாசம் போனாராம். ஏன் இந்த இறை வழிபாட்டிற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் கர்மாவை சரியாக செய்துவிட்டோமே ஆனால் இறைவன் நமக்காக காத்திருப்பான். இந்த கர்மாவினுடைய பேலன்ஸ், அதாவது சரிவர செய்யாத காரணத்தினால்தான் இன்றைக்கு திருமண தடை, கல்வியில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது, குழந்தையின்மை, இது எல்லாம் நடக்குது. இது கலியுகம். இந்த யுகம்ங்கிறது கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ராமாயணத்திலையும் சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க வரல. கலியுகம்தான். அந்த கலியுகத்திலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் ஹோமங்கள் தடுக்கப்படும், பூஜைகள் நிறுத்தப்படும். இதுதான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கலியுகத்திலும். இந்த தசரத மகாராஜா, தசரத சக்கரவர்த்தி இறந்த பொழுது ராமன் இல்லாத காரணத்தினாலே அவருக்கு பித்ருதோஷம் ஏற்படுகிறது. தந்தைக்கு சரியான முறையிலே கர்மாக்கள் செய்யாததனால் இந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்வது எப்படி? 108 தீர்த்தங்களை அங்கே உருவாக்குகிறார்கள். ராமேஸ்வரத்தில் 108 தீர்த்தங்கள். இந்த ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடல்ல இருந்து 108 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த தீர்த்தங்கள் எல்லாத்திலையும் ஸ்நானம் பண்ணி அதற்கு பிறகு திலோகோமம் செய்ய வேண்டும். திலோகோமத்துக்கு முன்னாடி ஒரு கோதானம், முடிந்த பிற்பாடு ஒரு கோதானம். இதை செஞ்சா இந்த பித்ருதோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு ராமாயணத்தில் ராமபிரான் இந்த ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் செய்து பித்ருதோஷம் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இந்த பித்ருதோஷத்துக்கு நிவர்த்தி அடையணும் அப்படின்னா சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்ற மாதிரி அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். இந்த திலோகோமம் பண்றதுக்கு முன்னாடி திலோகோமம் பண்றார். 3.25 நாழிகைக்குள்ள சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமியை தேடுறார். சுவாமி அங்க கிடைக்கல. ஏன்னா ராவணன் இமயமலையில் இருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு இலங்கைக்கு போயிடுறார். அவர் இலங்கைக்கிட்டு எடுத்துட்டு போனதுனால அந்த சிவலிங்கம் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு கேட்கிறார். உடனே ஆஞ்சநேயர் சொல்றார், நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். கட்டளை தான், ஆர்டர். ராமன் உடனே இலங்கைக்கு போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வா. ஹனுமனும் கிளம்பிட்டார்.
ஆனால் அந்த 3.25 நாழி 2.5 மணி நேரத்துக்குள்ள வர முடியல. என்ன பண்றது? உடனே மணல்ல லிங்கம் செய்து அந்த லிங்கத்தை வழிபாடு செய்கிறார். அதான் ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு லிங்கமாக தமிழகத்தில் திகழக்கூடிய ராமநாத சுவாமி. சிவபூஜை பண்றார். சிவபூஜை பண்ணோன்ன அவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது.